வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கேசிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் வந்து டெய்லியும் போடுற வீடியோ வந்து கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீக்கப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ள போகலாம். இன்றைக்கி வந்து வின்னிங் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 721 அப்படின்றது தான் வந்து இன்றைக்கான வின்னிங் ரிசல்ட். இந்த 21 அப்படின்றது வந்து ஏற்கனவே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண நம்பர் கேமில். ஏற்கனவே வந்து நான் போன மாதமே வந்து இந்த 21 வந்து பிசியில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா 21 அப்படின்றது வந்து பிசியில் எக்ஸ்பெக்டட். ஏன்னா போன மாதம் வந்து கரெக்டாக வந்து நமக்கு 10, 11, 12 அப்படின்னு அடிக்கும்போது ஒரு 22க்கு ஒரு 21 அடிச்சே ஆகணும். ஏன்னா ஏபியில் வந்து 22, அதே மாதிரி பிசிலையும் வந்து அந்த 22 கொடுத்துருப்பான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 23, 24 கண்டிப்பாக வந்து 21க்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து போன மாதம் வந்து 921 அப்படின்ற நம்பர் வந்து உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அப்படி அந்த கெஸ்ஸிங்கில் தான் வந்து நமக்கு 21 வந்து நமக்கு இந்த மாதம் வந்து அந்த கேப் நம்பராக வந்து 21 வந்து பிசியில் அடிச்சு, அதே மாதிரி 72மே வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா நமக்கு போன மாதம் வந்து ஒரு 71 அப்படின்றது வந்து கேமில் பிசியில் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நமக்கு பிசியில் இந்த 71, 72மே வந்து பிசியில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ அந்த பிசி 72க்கு நமக்கு ஏபியில் வந்து ஒரு 72 வரணும். அதுபடி தான் வந்து இன்னைக்கு ஏபியில் வந்து 72, பிசியில் வந்து 21, 721 அப்படின்ற நம்பர் வந்து நமக்கு இன்னைக்கு ரிசல்ட்டில் வந்து வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஒரு பேசிஸில் வந்து நம்ம நேற்று கொடுத்ததுமே ஒரு நல்ல கெஸ்ஸிங்கு. ஏன்னா வந்து அந்த நம்பர் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. 461. ஸோ கண்டிப்பாக வந்து 61 வந்து எக்ஸ்பெக்டடு. ஸோ அதனால் வந்து அதையுமே வந்து கேமில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா போன மாதம் வந்து நமக்கு ஒரு பிசியில், அதாவது ஏபியில் வந்து 61 அப்படின்ற நம்பர் வந்து இருக்குது. அந்த 61க்கு கண்டிப்பாக வந்து நமக்கு பிசியில் வந்து ஒரு 61 கொடுக்கணும். அந்த 61 அப்படின்ற நம்பர் வந்து ஃபாலோப்பில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதம் பிசியில் வந்து ஒரு 61 எக்ஸ்பெக்டடு. ஸோ அதனால தான் வந்து நேற்று நான் வந்து கெஸ்ஸிங்கில் வந்து நான் 61 வந்து பிசியில் வந்து நான் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ 46 அப்படின்றதும் வந்து நல்ல ஒரு கெஸ்ஸிங்கு. ஸோ ஃபாலோப்பில் வச்சுக்கோங்க. அதோட இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏபியில் வந்து ஒரு 53, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 51 ரிசல்ட்டு. ஸோ கேப் நம்பர் வந்து 52. ஸோ அந்த 52மே வந்து இந்த மாதம் வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா போன மாதம் வந்து இந்த 60, 62 ஓகேங்களா? ஸோ ஏபி வந்து 61 வந்து கேப் நம்பரு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 61 வந்து கேமில் அடிச்சிருப்பான் அந்த மாதம். அதே மாதிரி நமக்கு இந்த மாதம் வந்து 53, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 51, 52 வந்து கண்டிப்பாக இந்த மாதம் என்றைக்கோ ஒரு நாள் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து 52 வந்து ஃபாலோப்பில் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் கொடுக்குற நம்பர் வந்து ஏதோ ஒரு நாள் கண்டிப்பாக அடிக்க போகிறான். ஏன்னா பேட்டர்னை படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் ஒரு சில நம்பர் எக்ஸ்பெக்டட்னா அந்த நம்பர் கண்டிப்பாக அவன் அடிச்சே ஆவான். அப்படி தான் வந்து நமக்கு இந்த மாதமும் வந்து போன மாதம் இந்த 21 பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கரெக்டாக வந்து கேப் நம்பர் எடுத்து அடிச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ இதுவே வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த ஃபாலோஅப்பில் வந்து இந்த 2 நம்பருமே வந்து 61, 52 அப்படின்ற நம்பருமே வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ 61 பிசியில் எக்ஸ்பெக்டடு, 52 வந்து ஏபியில் எக்ஸ்பெக்டடு. இல்லை 52 எப்படி வேணாலும் மேனிப்புலேட் பண்ணி அவன் கேமில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு பேசிஸில் நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங்கை வந்து பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன க்ளூவாக வந்து போன மாதம், அதாவது ஏப்ரல் மேல பார்த்தீங்க அப்படின்னா பிசி வந்து 18, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசி வந்து 20, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிசியில் ஒரு 09, இந்த 18க்கு அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் விட்டு 20 அப்படின்னு அடிச்சிருப்பான். இந்த 09க்கு நமக்கு ஒரு வேளை நாளைக்கு இந்த 11 அப்படின்ற நம்பர் வந்து ஏசியில் வருது அப்படின்னா சிம்பிளாக வந்து கேமை முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏசியில், அதாவது பிசி 11க்கு ஏசி 11 அப்படின்றது போன மாதம் வந்து எப்படி வந்து இந்த 11 அப்படின்ற நம்பர் வந்து ஏசி, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் வந்து 11 அப்படின்னு அடிச்சிருப்பான். ஸோ இந்த மாதமும் அதே மாதிரி பிசி வந்து ஒரு 11. ஸோ ஏசி 11க்கு ஒரு எக்ஸ்பெக்டட் அது நாளைக்கே வரலாம். ஸோ சிம்பிளாக அப்படி கேமை முடிப்பான் அப்படின்னா ஒரு வாய்ப்பு. ஸோ ஃபாலோ பண்ணுறதை பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த கேமை வந்து எப்படி வேணால் ட்விஸ்ட் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு ஒரு வேளை, ஏன்னா தொடர்ந்து வந்து 2 நாள் வந்து சீபோர்டு வந்து 1,
ஸோ நாளைக்கு ஏசி வந்து 11 அப்படின்னு அடிக்கிறான் அப்படின்னா அதுக்கும் வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்துக்கோங்க, ஏசியில் வந்து ஒரு 11 அப்படின்ற நம்பரும் நாளைக்கு டக்குன்னு வரலாம், வராமலும் போகலாம். நான் அடுத்த இன்னொரு ஒரு கெஸ்ஸிங்கை வந்து பார்த்து வச்சுருக்கேன், நான் அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நமக்கு வந்து சண்டே, அதாவது நமக்கு இந்த வீக்லி பொறுத்த வரைக்கும், அதாவது சண்டேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முந்தின வாரம் என்ன ரிசல்ட் அடிக்கிறானோ அதில் தான் வந்து நமக்கு அதுக்கு அடுத்த வாரத்துக்கான ரிசல்ட் வந்து வந்துட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து இங்கே 95 40, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த 62 வந்து முன்னாடி முன்னாடி இருக்கிற நம்பர்லேருந்து எடுக்கலை, புதுசாக வந்து அவன் 862 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 77, இந்த 77 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏற்கனவே வந்து டயக்னலில் 77, இங்கேயும் 77. ஓகேங்களா? ஸோ இந்த 87, அதுக்கு அடுத்து வந்து பிசி வந்து ஒரு 87, இந்த பிசி 87 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 37, ஒரு நம்பர் மட்டும் பவர் நம்பராக மாற்றி அதுக்கு அடுத்து வந்து 37. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி 47, பிசி 74. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 04 வந்து ஏபி ஏசி அப்படின்னு சொல்லி ஏபி 04 ஏசி 04 அப்படின்னு சொல்லி கேமை வந்து முடிச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ இந்த வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது நம்ம எப்படி கெஸ் பண்ணாலுமே அவன் வந்து போன வாரத்துலேருந்தோ இல்லையோ சைட், அதாவது திங்கக்கிழமையிலேருந்து நமக்கு சைட்லேயோ, ஏன்னா அப்படி தான் வந்து ஒரு சில நம்பரை வந்து அவன் கேமில் வந்து அடிச்சிருக்கான். ஏன்னா நல்லா நோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இங்கே 77, ஸோ டயக்னல் அதுக்கு அடுத்த வாரம் வந்து 77. இங்கே பாருங்கள் ஒரு 24, இங்கே 74. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 24, அது வந்து 47, ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணியிருப்பான். ஸோ இங்கே வந்து 0 பி போர்டு, 0 ஏ போர்டு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நமக்கு நாளைக்கு ஒரு வேளை, ஏன்னா முன்னாடி நான் அது வந்து எடுக்கிறேன் அப்படின்னா 044, இந்த 044 அப்படின்னு அடிக்கும்போது நமக்கு ஏதோ ஒரு நம்பரை வந்து அவன் திருப்புறான், இல்லை வந்து நமக்கு வந்து பவர் நம்பராக கொடுக்குறான் அப்படின்னா நமக்கு நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து 5 இல்லைன்னா 9. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பரில் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு நம்பர் வந்து நாளைக்கு வரலாம். ஓகேங்களா? சரி, நீங்கள் 9 வந்து ஆல் போர்ட்லேயும் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த 044 அப்படின்றதையும் வந்து நாளைக்கு 4 அப்படின்ற நம்பரும் வந்து எக்ஸ்பெக்டட் தான். ஓகேங்களா? ஸோ நம்பரை வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இது எப்படி வேணால் அவன் மேனிப்புலேட் பண்ணுவான். அதனால தான் வந்து நான் நம்பரை மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இந்த 95 அதோட பவர் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 04. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் வருது அப்படின்னா இங்கே வந்து டபுள்ஸ் பார்த்தீங்கன்னா 77, இங்கே வந்து ஏசி 77. அதே மாதிரி இங்கே ஏபி 44, நாளைக்கு வந்து ஏசியில் வந்து 44 வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏசியில் நாளைக்கு 44 டைரெக்டாக அடிக்கிறான் அப்படின்னா ஒரு பக்காவான ஒரு கேமாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிசி 44, ஏபி 44. ஸோ நாளைக்கு ஒரு வேளை நமக்கு அந்த பெண்டிங் இருக்க ஏசி 44 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே வந்து 57 வந்து ஏபி 57, பிசி 57, இங்கே ஏசி 57. ஸோ தொடர்ந்து வந்து கரெக்டாக அந்த 57 எடுத்து கேமை வந்து ஆடிருப்பான். ஸோ அதே பேட்டர்னில் நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 44 பிசி, 44 வந்து ஏபி. ஸோ நாளைக்கு ஒரு வேளை இந்த பேட்டர்ன் படி கரெக்டாக வருது அப்படின்னா ஏசி வந்து 44 வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏசி 44 வருது அப்படின்னா நமக்கு பி போர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எப்படி ஏ போர்டை வந்து பி போர்டில் வச்சானோ அதே மாதிரி இங்கே ஏ போர்டில் நமக்கு நாளைக்கு பி போர்டு வருது அப்படின்னா 0 வரும். ஏன்னா 40 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கு கேமில் வந்து எக்ஸ்பெக்டட். ஸோ 404 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கு ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக வந்து நான் கொடுக்குற கெஸ்ஸிங்கு. ஏன்னா இதில் எப்படி வேணால் வந்து மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பவர் நம்பரை ஒரு நம்பரை மாற்றலாம், இல்லை 2 நம்பரையும் மாற்றலாம், இல்லை அப்படின்னா பி போர்டை மட்டும் மாற்றலாம். ஏன்னா எப்படி வேணால் ட்விஸ்ட் பண்ணி நாளைக்கு கேம் வந்து கொடுக்கலாம். ஆனால் அந்த 404 அப்படின்ற நம்பர் வந்து டேரெக்டாக கொஞ்சம் கரெக்டாக இருக்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு 404 அப்படின்ற நம்பர் வந்து உங்களுக்கு நாளைக்கு கெஸ்ஸிங்கில் வந்து கொடுக்குறேன். பேட்டர்னை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணி கவனமாக விளையாடுங்க. இந்த பேட்டர்னை வச்சு என்னை விட உங்களுக்கு பெட்டர் கெஸ்ஸிங் வருது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த நம்பர் எடுத்து கேமில் ஆடிக்கோங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.